ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் வீட்டில் ரூமில் கபோர்டுக்குள்ளார என்னமோ ரொம்ப அவசரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மகா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி பிரபா குட் பைன்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பதட்டமாக பேசுகிறாங்க. இப்போ மகா என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தீங்கும்போது லேப்டாப்பில் என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அனாமிகா அந்த வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்தது தான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே, தேடணும் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி விஜய் எங்கேருந்து கிளம்பும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சங்கர் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி நான் பிரபாவை பார்த்தேன், அழுதுகிட்டே போனாங்க, எங்கே போனாங்கன்னா பரங்கி மலை பக்கத்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா பிரபாவை காட்டுறாங்க. ஒரு மலை உச்சியில், அதாவது அந்த பரங்கி மலை இருக்குல்ல அங்கே, அதில் உச்சியில் பார்த்தோம்னா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அவங்க அதாவது இறந்து போகிறதுக்காக ஒரு தப்பான முடிவு எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா விஜய் அங்கே வந்துடுறாரு, கூப்பிட்றாரு, அதுக்கப்புறம் நிறைய பேசுகிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி நிறையா பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் விஜய் மன்னிப்பு கேட்குறாரு, நீ இல்லாமல் நான் இல்லை பிரபா அப்படின்னு. இப்போ பிரபா மனசு மாறிடுறாங்க, எல்லாம் மன்னிச்சிடுறாங்க, ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. தாத்தா பாட்டி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. எல்லாரும் பார்த்தா இந்த போய்ட்டு விஜய் சூர்யாவும் மகா இவங்களும் எல்லாரும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. காயத்ரி பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க. இப்போ காயத்ரி கிட்டே சொல்கிறாங்க, நீ சந்தோஷப்படலையா அப்படிங்கும்போது என்னால் திடீர்னுலாம் மாற முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் ஃபோன் பண்ணுறாங்க. பிரபாவுக்கு அந்த வயிற்றில் கத்தி குத்துச்சுல்ல, அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் சிரமம் தான், குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் பேசுகிறாங்க. சூர்யா அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். வந்ததுக்கப்புறம் மகா என்னன்னு கேட்குறாங்க. எல்லாரும் கேட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இருந்தாலும் பார்த்தோம்னா விஜய் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு சந்தோஷமாக தான் பிரபா கிட்ட பேசுகிறாரு, அதெல்லாம் பரவாயில்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த விஷயத்தை பேசிக்கிறாங்க, அதாவது பிரபா கன்சீவ் ஆக மாட்டாங்க, குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது அந்தாண்டிருந்து காயத்ரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை ஒரு கதையாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணிடுற ஒரு விஷயம் தான் இப்போ உள்ள விஷயத்துக்கு. ஆனாலும் பார்த்தோம்னா கதையில் அது மாதிரி கொண்டு வராங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சித்ராவும் கௌதமும் உட்காந்து பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. அடுத்து ஏதோ ஐஸ்வர்யா பெருசாக பண்ண போகிறாங்க, நம்மளும் மாட்ட போகிறோம், நிறைய அடி உழுவ போகுது போலீஸ்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அப்படி கனவுல பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு போலீஸ் இவங்களை அடிக்கிற மாதிரி கனவு கொண்டுட்டு நம்ம சீக்கிரமாக பெரிய திட்டம் போடணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் ஒரு பெரிய திட்டம் போடுறாரு. சித்ராவை அதுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு. வா அந்த திட்டம் என்னென்னலாம் இருக்குது, ஏபிசின்னு சொல்லி நிறைய திட்டம் வச்சுருக்கேன், வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி சித்ராவும் கௌதமும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக கதை மூவ் பண்ணலனாலும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருந்துச்சு எப்பவும் போல். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.